இந்த ஜாதகர் வந்து பிடிவாதம் குணம் உள்ளவர். ஜாதகர் பயந்த சுபாவம் உடையவர். ஜாதகருக்கு ஒரு வேலையை செய்ய கொடுத்தார், அதுல இருந்து அவர் எஸ்கேப் ஆக நினைப்பாரு. ஓகே. ஜாதகர் சம்பாதிப்பாரு இல்லையோ நல்லா செலவு செய்யக்கூடிய நபரா இருப்பாரு. ஓகே. இவருக்கு கொடுப்பனை வந்தாலும் அதை வந்து சரியாக இவர் பயன்படுத்த மாட்டாரு. இவருக்கு பெண்கள் மூலமா இவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இவங்க வந்தாலும் அதை கரெக்டா பயன்படுத்திக்க மாட்டாரு. அதே மாதிரி ஜாதகர் வந்து டிராவல் சார்ந்த விஷயத்துல கவனமா செயல்படுவாரு. அடிக்கடி விஷ ஜந்துக்களால் தீண்டப்படுவார் இவரு. பிறகு இவர் எங்க செல்வதாக இருந்தாலும் கரெக்டா பிளான் போட்டு செல்வாரு. அம்மா அப்பா அன்னோன்யமா இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஜாதக டைமுக்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டால் சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி ஜாதகர் இனிப்பு நல்ல சாப்பிடணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி நண்பர்கள் மூலமா இவருக்கு பிரச்சனை உண்டு. ஓகே. இவரு ஜாதகருடைய பேச்சு கவர விதமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் கள்ளத்தனமா இருக்கும் பேசல. ஓகே, சூப்பர். இவரு படிப்பு சார்ந்த விஷயத்துல, அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இந்த சார்ந்த விஷயத்துல நிறைய விரயங்கள் இவருக்கு ஏற்படும். இல்ல அது மூலமா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாலும் அது இல்லாம அந்த ட்ரெஸ் எடுத்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. அது இல்லாம ட்ரெஸ் அதே மாதிரி இவங்க கிச்சன், அதே மாதிரி இவங்க ட்ரெஸ் வைக்கூட எல்லாம் வந்து நீட்டா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் வந்து இவங்களுக்கு நண்பர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் பிசினஸ் செய்ய நினைத்தாலும் அதுல ஏதாவது சிக்கல்ல போய் மாட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரு காஸ்மெட்டிக் அது சார்ந்த விஷயத்திலயும் விரயம் செய்வாங்க. படிக்கிற சமயத்துல சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாரு. படிப்புல சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். பர்ஸ்ல பணம் வச்சிருந்தாலும் அது உடனே செலவாயிரம் அந்த மாதிரி அமைப்பு தான் இவருக்கு. ஓகே. அதே மாதிரி ஜாதகருக்கு திருட்டு குணமும் உண்டு. ஓகே. ஜாதகருடைய தந்தையார் வந்து கவர்ச்சியானவரா இருப்பாரு. ஜாதக தந்தை சும்மா இருக்க மாட்டாரு. எங்கேயோ சும்மா அந்த துருதுருன்னு இருக்கக்கூடிய ஆளு. சும்மா இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பாரு. அதே மாதிரி இனிப்பு சார்ந்த பண்டம் உங்க அப்பாய்க்கு பிடிக்கும். ஜாதகருடைய அப்பா எந்த விஷயத்துல நிலையா இருக்க மாட்டாரு. தலனா புத்தி உண்டு. சும்மா இருக்கும்போது ஏதாவது படிச்சு கொண்டே இருப்பாரு. ஓகே. இந்த மாதிரி சும்மா முணுமுணுத்துட்டே இருப்பாரு இவங்க அப்பா. பாருங்க, உள்ளூர்ல இருப்பாரா? இல்ல, உள்ளூர்ல இருக்க மாட்டாரு. வெளியூர்ல தான் இருப்பாரு. தொழில் சார்ந்து போகும்போது வெளியூர் போய் சம்பாதிச்சாதான் இவருக்கு நல்லா இருக்கு. ஆனா திரும்ப வந்துருவாரு. சனி வந்து சம்மந்தப்படாம இருக்கு இல்லையா? சூரியனுக்கும் சனிக்கு சம்மந்தப்படாம இருக்கிறதுனால பெருசா அவளை வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து கவனம் இருக்கு. வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் அப்படிங்கிறது தொடர்பு இல்லாம இருக்கு. அந்த ஒரு காரணம். இவங்க அம்மா தான் இவங்க ஃபேமிலி நிர்வாகம் கொஞ்சம் முன்னால நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. சூப்பர் பாயிண்ட் சார். அம்மாவோட மாமியார் மூலமா இவங்க பிரச்சனை அவங்க அம்மா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. இவங்க பூமி சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அது இவங்க வீட்டுல புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட நோயினால பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல இருப்பாங்க. பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு உண்டு. நகம் கடிக்கும் பழக்கம் இவங்களுக்கு உண்டு. இவங்க அந்த இவங்கிட்ட நிலத்தை ஏதாவது பேசி தானமா கூட இவங்க இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க சார். ஆமா. அதே மாதிரி இவரே இல்லாட்டி ஏமாச்சு கூட ஏதாவது கையெழுத்து போட்டு மாட்டி அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதே மாதிரி இவங்க வீட்டு வரவேற்பு அறையில புத்தகம் வச்சிருப்பாரு. அது மாதிரி சமையல் அறையில அதே மாதிரி சமையல் அறை பெரியதாக இருக்கும். அது பெட்டு காட்டு அதெல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. இல்ல அதுல இதா இருந்தாலும் அதுல டேமேஜ் ஆகி அடிக்கடி டேமேஜ் ஆகும் இவரு. அதே மாதிரி இவர் வீட்டுல மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வயரு அந்த மாதிரி பிரச்சனைகள். இவர் ஏதாவது மின்சார உபகரணங்களை இவர் ஏதாவது யூஸ் பண்ணாலும் அது வந்து ஈஸியா டேமேஜ் ஆயிரும். ஆமா, சூப்பர். அரசு சார்ந்த பிரச்சனைகளும் இவர் சந்திப்பாரு. அதே மாதிரி இப்ப வந்து பைக்ல போகும்போது அதிகமா டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள். வீட்டுல பூஜை அறை பாத்தீங்கன்னா பூஜை அறை பெருசா இருக்கும். இல்லாட்டா அங்குள்ள சாமி படங்கள் பெருசா வச்சு வழிபடுவாங்க. அதே மாதிரி நெருப்பு சார்ந்த விஷயங்கள்லயும் கண்டம் ஏற்படும். இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள்ல போகும்போது
ஏதாவது மின் உபங்களை கைவிட்டு அதுல மூலமா ஆக்சிடென்ட் அது மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போற அன்னைக்கெல்லாம் வந்து இவர் வந்து பிரச்சனையை சந்திப்பாரு. அதே மாதிரி பங்காளிகள் மூலமாக இவங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விளையாட எங்க போனா அது மூலமா பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய நபரா இருப்பாரு. திருமணம் சார்ந்த விஷயத்துல பார்க்கும்போது மனைவி நல்லா படித்தவரா இருப்பாங்க. கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஜாதகர் சில மனைவியில இருக்க சிச்சுவேஷன் உருவாகும். பிறகு இருந்தாலும் ஒரு மாதிரி திரும்ப வந்து போற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். இவங்க மனைவி மூலமா இவங்களுக்கு கொடுப்பனை ஏற்படும். இவங்க மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி தொழில் வந்து வெளியூர் வெளிநாடு சார்ந்த தொழில இவருக்கு அமையும். அதே மாதிரி சொந்த ஊரில் சிறப்பு தராது. வெளியூர் சென்று திரும்பி வந்து விடுவாரு. கோச்சார பலன்கள் போகும்போது இப்போ ஜாதகர் சில நெருக்கடியை சந்திச்சுட்டு இருப்பாரு. எங்கேயாவது போய் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும். இந்த டைம் கொஞ்சம் ஏதாவது போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரி ஜாதகர் இப்போது தனிமை விரும்பியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். ஜாதகருக்கு தற்போது தோல் சார்ந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலும் கவனமா இருக்கணும். பணம் எங்க போய் முடங்க மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. தாய்மாமன் மூலமாக பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் தற்காலிகமாக சோசியல் மீடியாவும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கும். கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும். இனி போக போக கொஞ்சம் சரியாகி வந்துருவாரு. அதே மாதிரி குரு ராகு கேதுக்கு இது பயிற்சி பண்ணா இவர் வாழ்க்கையில இந்த வரக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நல்லா வந்துருவாரு. குருவே துணை, குருவுக்கு நன்றி. ஓகே, அருமை சார், மகிழ்ச்சி, சூப்பரா இருந்துச்சு சார், அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. சூப்பர். ஓகே.